100% ஒத்துக்கிறேங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பன்னீர் பட்டர் மசாலானா நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு அது யூசுவலா சாப்பிட்டு போர் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா இன்னைக்கு சென்னா பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை விட குவிக் அண்ட் ஈஸியா பண்ண முடியுமான்னு தெரியாது. நீங்க சென்னாக்கு பதிலா பன்னீர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்ல எனி வெஜிஸ் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ தவால 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுல 5 முந்திரி, 3 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, அது கூட ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல ஒரு தக்காளி, வேக வச்ச ஒரு 10 கடலை சேர்த்துக்கோங்க. கிரீமியாவும் இருக்கும், கன்சிஸ்டன்சி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சோ அத மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுல 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. மசாலா கரிஞ்சிராம மட்டும் பாத்துக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்டோட ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் உப்பு, காஞ்ச வெந்தய கீரை கசக்குனா கூட 1 டீஸ்பூன் உங்களுக்கு வரணும். அது கூட நம்ம வேக வச்சிருக்கிற கடலையை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் கிரீம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லனாலும் சூப்பரா இருக்கும். சீரியஸ்லி இதுக்கு முன்னாடி கொண்ட கடலையில ட்ரை பண்ணலனா நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா, கிரீமியா, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. சோ ரெஸ்டாரண்ட்ஸ்ல சர்வ் பண்ணும்போது கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீமும் அதுக்கு மேல ஒரு பீஸ் பட்டர் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. பார்க்கவே அழகா இருக்கும், டெம்ப்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி சுட சுட ஃபுல்காஸோட சர்வ் பண்ணி பாருங்க. தோசை சைக்கோஸ் என்னங்க, ஃபுல்காஸ்க்கு சைக்கோஸ் வருவாங்க பாருங்க. சோ மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். டைம் இல்லைங்க, சீக்கிரம் சொல்லிட்டேன். எப்படி